ஹாய் குட்டீஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்கூல் பார்க்க எவ்வளோ பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? அக்காவுக்கு நிறைய ஹேண்ட்ஸ் தெரியுதே. ஓகே, இப்போ சண்டே ஸ்கூலுக்குள்ளே போகும்போது நம்ம ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணிட்டு தானே ஆரம்பிக்கணும். ஸ்தோத்திர தகப்பனே, அப்பா உம்மை ஸ்தோத்தரிக்கிற ராஜா. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூலுக்காக நாங்கள் வருகிறோம் அப்பா. அப்பா, இந்த சண்டே ஸ்கூலில் பார்க்குற எல்லா பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்க ஞானத்தில் ஆண்டவரே அதிக ஞானம் பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவரே, ஸ்கூல்லையும் வீட்லேயும் நல்ல ஒழுக்கமான பிள்ளைகளாக இருக்கும்படியாக கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல் மூலமா பிள்ளைங்க ஒன்றுத்தையும் ஆண்டவரே புரிஞ்சு கற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவரே அவங்க வாழ்க்கையில் அதை நடைமுறைப்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, பிள்ளைங்க கூட இருங்க. இந்த சண்டே ஸ்கூல் தொடக்கத்திலிருந்து முடிவு வரைக்கும் பிள்ளைங்க உற்சாகமாக இருக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே, அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக சொல்லி ஆண்டவரே அநேக பேர் இதில் கலந்து கொள்ள கிருபை பாராட்டுங்க தகப்பனே. ஆண்டவரே, ஒருத்தரும் ஆண்டவரே இது பார்த்து கொண்டு இருக்கிற ஒரு பிள்ளைங்களுக்காகவும் நாங்கள் வருகிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த பிள்ளைங்களுக்கு ஆண்டவரே பலம், ஆண்டவரே பூரண சுகம் எல்லாமே அந்த பிள்ளைங்க வீட்டில் கடந்து செல்லட்டும். ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூல் மூலியமாக அவங்க அதிக கற்று தேர்ந்தவர்களாக மாறட்டும். அதிகமான வேத வசனத்தை அவங்க தியானிக்கவும் ஆண்டவரே இது பிரயோஜனமாக இருக்குமே. பிள்ளைங்க கூட இருந்து வழி நடத்துங்க தகப்பனே. ஆண்டவரே, தொடக்கத்தில் இருக்கிற பிள்ளைங்க முடிவு வரைக்கும் ஆண்டவரே இந்த ப்ரேயரில் உற்சாகமாக இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். நீங்களே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஹலோ குட்டீஸ், எல்லோரும் ப்ரேயர் பண்ணிட்டு வந்துட்டிங்களா? இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன சாங் பார்க்க போகிறோன்னா சுக்கு சுக்கான்னு இருக்குவேன். எல்லோரும் எங்கள் கூடயே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணணும். சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நந்தான. சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நந்தான. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. இன்ஜின் டிரைவர் இயேசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்கை விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். இன்ஜின் டிரைவர் இயேசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்கை விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நான் தான. சுக்கு சுக்கான்னு இருக்குவேன், பக்கம் ஒரு சாத்தான பரலோகம் பார்த்து சென்றிடும் ரயிலு நான் தான. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு. இன்ஜின் டிரைவர் இயேசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்கை விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். இன்ஜின் டிரைவர் இயேசுவோடு பயணம் செய்கிறேன். ட்ராக்கை விட்டு மாறாம பரலோகம் செல்வேன். சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு ஜீசஸோட சிக்கு புக்கு. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு சூப்பரா போகுது சிக்கு புக்கு. சிக்கு 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 சிக்கு.
இப்போ செகண்ட் ஒரு இங்கிலீஷ் சாங் தான் பார்க்க போகிறோம். ஐ எம் ஹாப்பி டுடே. எல்லாருக்கும் தெரிஞ்ச சாங் தானே? எங்கள் கூடயே சேர்ந்து ஆக்ஷன் பண்ணுங்கள். Happy today, I'm happy today, in Jesus Christ I'm happy today. He has taken all my sins away, and that's why I'm happy today. I'm singing today, I'm singing today, in Jesus Christ I'm singing today. He has taken all my sins away, and that's why I'm singing today. I'm praising today, I'm praising today, in Jesus Christ I'm praising today. He has taken all my sins away, and that's why I'm praising today. I'm dancing today, I'm dancing today, in Jesus Christ I'm dancing today. He has taken all my sins away, and that's why I'm dancing today. I'm praying today, I'm praying today, in Jesus Christ I'm praying today. He has taken all my sins away, and that's why I'm praying today. I'm smiling today, I'm smiling today, in Jesus Christ I'm smiling today. He has taken all my sins away, and that's why I'm smiling today. I'm happy today, I'm happy today, in Jesus Christ I'm happy today. He has taken all my sins away, and that's why I'm happy today. I'm singing today, I'm singing today, in Jesus Christ I'm singing today. He has taken all my sins away, and that's why I'm singing today. I'm praising today, I'm praising today, in Jesus Christ I'm praising today. He has taken all my sins away, and that's why I'm praising today. I'm dancing today, I'm dancing today, in Jesus Christ I'm dancing today. He has taken all my sins away, and that's why I'm dancing today. I'm praying today, I'm praying today, in Jesus Christ I'm praying today. He has taken all my sins away, and that's why I'm praying today. I'm smiling today, I'm smiling today, in Jesus Christ I'm smiling today. He has taken all my sins away, and that's why I'm smiling today. இப்போ லாஸ்ட் சாங் கற்பாறையின் மேல் கட்டினவன். இந்த சாங் நம்ம தமிழ்லையும் பாட போகிறோம், இங்கிலீஷ்லேயும் பாட போகிறோம். எல்லாம் ரெடியாக இருக்கீங்களா? பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன், கற்பாறையின் மேல் கட்டினவன் புத்தியுள்ளவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு நிலைத்து நின்றது. மணல் மீது கட்டினவன் புத்தியற்றவன், மணல் மீது கட்டினவன் புத்தியற்றவன், மணல் மீது கட்டினவன் புத்தியற்றவன். பெருமழை பெய்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது, பெருமழை பெய்து நீர் உயர்ந்தது. அந்த வீடு அழிந்து போயிற்று. கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், கற்பாறையான இயேசுவின் மேல் கட்டுவாயானால், உன் ஜெபம் கேட்கப்படும், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவார், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவார், உன் ஜெபம் கேட்கப்பட்டு மென்மை அடைவார். நீ என்றென்றும்
நிலைத்திருப்பாய், நீ என்றென்றும் நிலைத்திருப்பாய். Wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. The wise man built his house upon the rock. And the rains came tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. And the house on the rock stood still. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. The foolish man built his house upon the sand. And the rains came tumbling down. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. The rains came down and the floods came up. And the house on the sand washed away. So build your house on the Lord Jesus Christ. So build your house on the Lord Jesus Christ. So build your house on the Lord Jesus Christ. And the blessing came tumbling down. The blessings come down and the praise go up. The blessing come down and the praise go up. The blessing come down and the praise go up. So build your house on the Lord. So build your house on the Lord. என்ன குட்டீஸ், எல்லாரும் ஆக்ஷன் சாங்லாம் சூப்பராக பண்ணியாச்சா? ஓகே, எவ்ரி வீக் நம்ம பைபிள்லேருந்து சில கொஷின்ஸ் எல்லாம் பார்ப்போம், அப்படி தானே? ஓகே, இன்றைக்கும் ப்ராவர்ப் சாப்டர் 20 நம்ம சில கொஷின்ஸ் பார்க்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் என்னென்னு பார்த்துருவோமா? நியாயசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா எதினால் சகல பொல்லாப்புகளையும் சிதற பண்ணுகிறான்? நான் கொஷின் ஒரு வாட்டி ரிப்பீட் பண்ணுறேன். நியாயசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா எதினால் சகல பொல்லாப்புகளையும் சிதற பண்ணுகிறான்? இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிச்சிட்டே இருங்க. நம்ம இப்போது ஒரு முக்கியமான செஷனுக்குள்ளே போகிறோம். என்னென்னா வர்ஷிப் பண்ண போகிறோம். ஓகே, நீங்களும் சின்சியராக ஏசப்பாவோட நாமத்தை மகிமைப்படுத்தணும், சரியா? எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகே, இப்பொழுது நம்ம ஒரு முக்கியமான செஷன் கூட வந்திருக்கோம். இயேசுவை நம்ம ஆராதிக்க போகிறோம். நம்ம எல்லாருமே வித்தியாசமானவங்க தானே குட்டீஸ்? நம்ம இந்த உலகத்தை பார்க்கும்போது நம்ம எல்லாவற்றிலும் வித்தியாசமானவர்களாக இருக்கணும். வேதாகமத்திலையும் யோசேப்பு, தாவீது, இல்லை நீங்கள் எந்த கேரக்டர் எடுத்தாலும் அவங்க இந்த உலகத்தை பார்க்கலும் வித்தியாசமானவர்களாக இருந்தாங்க. எல்லாரும் ஒன்று செய்வாங்க, ஆனால் இவங்க வேற செய்வாங்க. சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கதை எல்லாருக்கும் தெரியும் தானே? அதில் நேபுகாத்நேச்சர் என்ன சொல்லுவாங்க? எல்லாரும் நான் அச்ச சிலைக்கு வந்து நீங்கள் அடிப்பணியணும்வாங்க. ஆனால் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன பண்ணாங்க? அவங்க சொன்னதை செய்யாமல் ஏசப்பாக்காக வித்தியாசமானவங்களாக இருந்தாங்க. இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி, ஏசப்பா நானும் வித்தியாசமானவனாக இருக்கணும், ஏசப்பா நானும் வித்தியாசமான காரியங்களை செய்ய எனக்கு கிருபை தாங்க என்று கேட்கலாமா? நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள். கைதட்டி பாடலாமா? கைதட்டுங்க. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். எல்லாரும் சொல்லலாமா? நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமான. இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம்
எனக்குள் வாழ்கிறார். எத்தனை பேர் வித்தியாசமா இருக்கணும்னு ஆசைப்படுறீங்க? நல்ல ஜோர கைத்தட்டி இயேசுவோட நாமத்தை மகிமைப்படுத்தலாமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாதான். நம்ம வித்தியாசமா இருந்தா பாவம் செய்யவும் முடியாதான், பொய் பேசவும் முடியாதான். லிரிக்ஸ் பாடலாமா? ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது, ஜெபம் பண்ணாமல் இருக்க முடியாது, வேதம் வாசிக்காமல் இருக்க முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது, பாவம் செய்ய முடியாது, பொய் பேச முடியாது. நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமான. இயேசு என்னை ரட்சித்தார், இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். பரிசுத்தமாய் நம்ம வாழ்வோமா? இயேசுவை உலகத்துக்கு காமிக்கணுமா? இயேசுவுக்காக வாழணும், இயேசுவை உயர்த்தி நம்ம பாடலாம். பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். எல்லாரும் சொல்லலாமா? பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், பரிசுத்தமாய் நான் வாழ்ந்திடுவேன், இயேசுவை உலகிற்கு காட்டிடுவேன். இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன், இயேசுவுக்காக வாழ்ந்திடுவேன், இயேசுவை உயர்த்தி பாடிடுவேன். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவர். இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இயேசு என்னை ரட்சித்தார். ஓ, என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார். ஓ, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்கு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, இனி வாழ்வது, இனி வாழ்வது நான் அல்ல, இயேசு எனக்குள் வாழ்கிறார். இயேசு எனக்குள் வாழ்கிறார். நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவள், நான் வித்தியாசமானவன், நான் வித்தியாசமானவன். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஏசப்பா நாங்கள் வித்தியாசமா இருக்கணும். உலகத்திற்கும் எங்களுக்கும் வித்தியாசம் இருக்கணும் ஏசப்பா. உலகத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாது என்று சொல்லியிருக்கீங்க ஏசப்பா. நாங்கள் வித்தியாசமா இருக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எங்களை வழி நடத்துங்க, போதீங்க, எங்களோடு கூட இருங்க. எல்லா துதியும் கனம் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என்ன குட்டீஸ், எல்லாரும் வர்ஷிப் எல்லாம் சூப்பராக பண்ணியாச்சா? இயேசுவோட நாமத்தை எல்லாரும் மகிமைப்படுத்துனீங்களா? ஓகே, அக்கா கூட உங்ககிட்ட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்ல. என்ன கொஷின் கேட்டிருந்தேன்? நியாயசனத்தில் வீற்றிருக்கும் ராஜா எதினால் சகல பொல்லாப்புகளையும் சிதற பண்ணுகிறான் அப்படின்னு கொஷின் கேட்டிருந்தேன்ல. அதுக்கான ஆன்சர் என்ன தெரியுமா? நீங்கள் கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, நம்ம இப்போ அதை கரெக்டான்னு பார்த்துடலாம். தன் கண்களினால். ஆன்சர் என்னன்னா தன் கண்களினால். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னு பார்ப்போமா? எது விலை உயர்ந்த ரத்தினம்? எது விலை உயர்ந்த ரத்தினம்? இந்த கொஷினுக்கு நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்ம இப்போது ஸ்டோரி செஷனுக்குள்ளே வந்திருக்கோம். ஸ்டோரி ஆண்டி நமக்காக ஒரு நியூ ஸ்டோரியோட வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம கேட்கலாமா? ஓகே.
ஹலோ ஹீரோஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இது உங்களுடைய ஸ்டோரி டைம். நம்ம என்ன கதை கேட்டுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, சாமுவேல் புஸ்தகத்திலிருந்து ஒவ்வொரு கதைகளா, அதாவது எல்கானா யாரு, ஹேனா யாரு, ஏலி தாத்தா என்ன பண்ணாரு, ஏலி தாத்தா பிள்ளைங்க எவ்வளவு கெட்டவங்களா இருந்தாங்க, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை ஆன்ட்டி உங்களுக்கு போன வாரம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். முக்கியமாக போன வாரம் நான் என்ன சொன்னேன், இந்த ஏலி தாத்தா ரொம்ப தாத்தாவாக இருந்தார், ரொம்ப ரொம்ப வயசு 99 இயர்ஸ் ஆயிட்டு அவருக்கு. அவருக்கு 2 பசங்க இருந்தாங்க, பினெகாஸ், ஓப்னே அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் ரொம்ப பேட் பாய்ஸாக இருந்தாங்க, ஏசப்பாக்கு பிடிக்காதவங்களா இருந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அதுக்கப்புறம் கூட நான் சொன்னேன், ஏலி தாத்தா ஒரு பாயிண்ட்ல 2 பேரையும் கூப்பிட்டு, ரொம்ப பேட் பாய்ஸாக இருக்கீங்கப்பா, ஆண்டவருக்கு இது பிடிக்காது, மனம் திரும்புங்க, நீங்கள் பண்ணுறதெல்லாம் தேவனுக்கு பிடிக்காதுன்னு எச்சரிச்சாரு. இருந்தாலும் தாத்தா ரொம்ப வயசானவர்னால இவங்க 2 பேரும் அவங்களுடைய யூத் யங்ஸ்டர்ஸாக இருந்தனால கீழ்ப்படியாமல் போயிட்டாங்க. அப்போ ஏலி தாத்தாக்கு அது ரொம்ப வருத்தமாக இருந்துச்சுன்னு ஆன்ட்டி சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா நடந்தது? ஒரு நாள் ஏலி தாத்தா நம்மளுடைய ஆலயத்தில் இருக்கும்போது, ஆலயம்னா அந்த காலத்தில் எப்படி இருக்கும், நம்மளுடைய அந்த டேபர்னாக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, கூடாரம், அந்த கூடாரத்தில் இருக்கும்போது ஒருத்தர் வந்தார். இவர் யாருன்னா, இவர் தேவனால அனுப்பப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. ஒருத்தர் வந்து சொன்னாரு, ஏலி நீ பண்றது ரொம்ப தப்பு, ஆண்டவர் உன் மேலேயும் சரி உன் பிள்ளைங்க மேலேயும் சரி ரொம்ப கோபமா இருக்கிறாரு. நீ எப்பெல்லாம் உன் பிள்ளைங்களை திருத்துறதுக்கு சான்ஸ் கிடைச்சிச்சோ அப்பெல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கா அவங்கள கண்டிக்காம, அடி 2 கொடுத்து கூட திருப்பாம அவங்க இஷ்டத்துக்கு விட்டுட்ட. அப்புறம் என்னாச்சு, உன் பிள்ளைங்க பெருசானதுக்கு அப்புறம் நல்லா பலி கொடுக்க வருகிற சாப்பாடு, எண்ணெய், கறி எல்லாம் அவங்களும் சாப்பிட்டுட்டு உனக்கும் கொடுத்தாங்களா, நீயும் என்ன பண்ணிட்ட, அதை நல்லா வாங்கி சாப்பிட்டுட்டு நீ உயிரோடு இருக்கிற. ஆனால் நீ அவங்கள திருத்தாததுனால கடவுள் உன் மேலேயும் சரி உன் பிள்ளைங்க மேலேயும் சரி ரொம்ப கோபமாக இருக்கிறாரு. என்ன செய்ய போறேன்னு சொல்லி என்கிட்ட சொல்லி அனுப்பியிருக்கிறாரு, நான் உன்கிட்ட சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தீர்க்கதரிசி சொல்ல ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னார் தெரியுமா? ஏலி இங்க பாரு, உனக்கு நான் தி பெஸ்ட் நல்ல இடத்த கொடுத்துருந்தேன். அது என்ன இடம்? தேவனுடைய ஆலயத்துல யாருமே உள்ள போகக்கூடாத ஒரு இடம் இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம்னு ஒரு ஸ்தலம் இருக்கும். அதுல எல்லாரெல்லாம் போக முடியாது, சரியா? ஆரோன் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார், ஒரு அங்கிள். அந்த அங்கிளுடைய பரம்பரையில வந்த ஆண்டவரால தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க மட்டும்தான் அதுக்குள்ள போக முடியும். அதுக்குள்ள யார் இருப்பானா, கடவுள், அதாவது நம்ம தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கை பெட்டி இருக்கும், ஒரு பெட்டி. அந்த பெட்டிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் இருக்கும். ஆன்ட்டி இன்னொரு நாள் இந்த உடன்படிக்கை பெட்டி கதையை சொல்லும் போது உங்களுக்கு தெரிய வரும். அதுக்குள்ள எல்லாராலையும் போக முடியாது. ஆரோன் வம்சத்தில் இருக்கணும், தேவனுக்கு பிடிச்ச பிள்ளையா இருக்கணும், அப்பதான் உள்ள போக முடியும். இல்லைன்னா ஆண்டவரை அடிச்சிருவாரு, கொன்றுவார். அப்படிப்பட்ட ஒரு பெஸ்ட் இடத்துக்கு போறதுக்கான பவரை நான் உனக்கு கொடுத்துருந்தேன். உனக்கு அப்புறம் அந்த பவர் யாருக்கு வரணும்? உன் பிள்ளைங்களுக்கு தான் வரணும். ஆனால் நீ என்ன பண்ணிட்ட, அந்த தகுதியை இழந்துட்ட. இனிமே உன் வம்சத்தில் இருக்கிற யாருமே இந்த பரிசுத்த, அதாவது மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போகிற இந்த வேலையை செய்ய மாட்டாங்க, நீ தகுதியை இழந்துட்ட. அப்போ அப்படியே ஏலி பார்த்துட்டே இருக்காரு, ஐயோ என்னது இப்படி நடந்துட்டே இருக்கே, ஆண்டவர் இப்படிலாம் சொல்றாரே அப்படின்னு. அடுத்து சொன்னாரு, அதுக்கப்புறம் உன் வம்சத்தில் இருக்கிற பிள்ளைங்க, இதுக்கப்புறம் நான் சூஸ் பண்ற அந்த ஃபாதர், அதாவது ப்ரீஸ்ட், நம்ம புரிஞ்சுக்கிற மாதிரி வச்சுக்கணும்னா பாஸ்டர், அவங்க கிட்ட வந்து ஒரு நாள் சாப்பாட்டுக்கு, ஒரு அப்பத்துக்கு ஏதாச்சும் வேலை இருந்தால் கொடுங்களேன், நான் இப்படியே இந்த சர்ச்சை க்ளீன் பண்ணிட்டு இந்த இடத்தெல்லாம் நான் நீட்டாக வச்சுக்கிட்டு குட்டி குட்டி வேலை பார்த்துக்கிறேன், ரொம்ப பசிக்குது, எனக்கு இன்னைக்கு சாப்பாட்டுக்காகவாச்சும் இதை செய்யுங்கன்னு கேட்குற மாதிரி மாற்றிடுவேன்ட்டார். எவ்வளோ பெரிய பதவியிலேருந்து இப்போ எப்படி பதவிக்கு போகிறாரு பாருங்க. அப்புறம் சொல்கிறாரு, இது எல்லாம் எப்போ நடக்கும் தெரியுமா? ரொம்ப சீக்கிரமாகவே நடக்கும். அதுக்கெல்லாம் ஸ்டார்டிங் பாயிண்ட்டு, உன் 2 பசங்க கீழ்ப்படியாத பசங்க வச்சுருக்கேல, இந்த ஆப்னேயும் பினேகாசும் 2 பேரும் ஒரே நாள் செத்து போயிடுவாங்க. இதுதான் நீ நம்புறதுக்கான அடையாளம்னு சொல்லிட்டு போயிட்டார். ஏலிக்கு என்ன பண்ணனே தெரியல. ஆனால் ஏலிக்கு தெரியும், கரெக்டு தானே, ஏலி தாத்தா ஒழுங்காக அந்த பிள்ளைங்கள வளர்த்துருக்கணும். பைபிளில் ஒரு வசனம் இருக்குது, என்ன தெரியுமா?
பிரம்பை கையாளாதவன் தன் மகனை பகைக்கிறான். தப்பு செய்யும் போது தான் பிள்ளையாவே இருந்தாலும் கம்பு வச்சு அடிச்சு கூட அவனை திருத்தணுமா. பைபிள் அப்படி சொல்லுது. ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம்? நம்ம அம்மா அப்பா நம்மளை கோச்சுக்கிட்டாலோ திட்டாலோ அடிக்கிறதுக்கு முன்னாடியே ஓன்னு அழுது, நீங்களாம் ஒரு அம்மாவா, நீங்களாம் ஒரு அப்பாவா, என்னைய நீங்கள் கொடுமைப்படுத்துறீங்க, என்னைய ஏன் இப்படி அடிமை மாதிரி நடத்துறீங்க, உங்களுக்கு பாசமே இல்லையா, அப்படிலாம் டயலாக் பேசுவோம். ஆனால் பைபிள் சொல்லுது, தப்பு பண்ணும்போது திருத்துறதுக்கு தான் அம்மா அப்பா கொடுத்துருக்காரு கடவுள். அப்போ இந்த ஏலி தாத்தா ஒழுங்கா இந்த ஆப்னையும் பின்னக்காசும் தப்பு பண்ணும்போது 2 அடி போட்டு திருத்தி இருந்தாருன்னா இன்னைக்கு ஆண்டவர் அவங்கள கொல்ற அளவுக்கு போயிருப்பாரா பாருங்க. இப்ப ஜீவன் போகுது. இதை ஒத்துக்கிட்ட ஏலி தாத்தா என்ன சொல்லிட்டாரு? சரி, ஆண்டவருக்கு என்ன பண்ணணும்னு தெரியும், அவர் தான் பெரிய நியாயாதிபதி, அவர் தான் பெரிய ஜட்ஜு, அவர்கிட்ட போய் மாத்துங்க உங்க ஜட்ஜ்மெண்ட்டை நான் சொல்ல முடியும். சரி ஆண்டவரே, நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்கன்னு சொல்லிட்டாரு. அப்ப ஏலி தாத்தாக்கு இருந்த 2 பிள்ளைங்களும் ஆண்டவருக்கு பிடிக்காம போனனால ஆண்டவர் அவங்கள ஆசிர்வதிக்காம அவங்க ஜீவனை எடுக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாரு. இதுதான் ஏலி தாத்தாவும் ஏலி தாத்தாவோட பிள்ளைங்க கிட்ட இருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது. தப்பு செஞ்சா திருந்திரணும். தப்பு செய்யற பிள்ளைங்களை பெற்றோர்கள் கண்டிச்சாச்சும் திருத்திரணும். கடவுளுடைய பார்வைக்கு முன்பாக நம்ம ஏலி தாத்தா பிள்ளைங்க மாதிரி இல்லாம குட் கேர்ள்ஸ் குட் பாய்ஸா இருக்கணும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததா? சரி, அடுத்து என்ன நடந்துச்சுங்கிறத ஆன்ட்டி உங்களுக்கு அடுத்த வாரம் சொல்றேன். பாய். என்ன குட்டி, ஸ்டோரி எல்லாம் சூப்பராக கவனமாக கவனிச்சிங்களா? ஓகே, அக்கா கூட ஒரு கொஷின் கேட்டிருந்தேன்ல, எது விலை உயர்ந்த ரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கான ஆன்சர் கண்டுபிடிச்சிங்களா நீங்கள்? ஓகே, அது இப்போ கரெக்டானு பார்க்கலாம். அறிவுள்ள உதடுகள், அதுக்கான ஆன்சர் என்னென்னா அறிவுள்ள உதடுகள். ஓகே குட்டீஸ், இந்த டேக்கான ஃபைனல் கொஷின் என்ன அப்படின்னா, எது ராஜாவை காக்கும்? எது ராஜாவை காக்கும்? ஓகே, இந்த கொஷினுக்கும் நீங்கள் ஆன்சர் கண்டுபிடிங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் செஷன் போகிறோம். நம்ம ஸ்டோரி கேட்டோம் இல்லையா, அதிலிருந்து சில கொஷின்ஸ் இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீனில் டிஸ்பிளே ஆகும். அதுக்கான கரெக்டான ஆன்சர்ஸை நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி சென்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ பார்த்துட்டு வந்துடுவோமா?
ஸ்டோரியிலேருந்து கேட்ட கொஷின்ஸ் எல்லாம் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடிஞ்சா? ஓகே, அக்கா ஒரு ஃபைனல் கொஷின் கேட்டிருந்தேன்ல, அதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம். எது ராஜாவை காக்கும்? இதான் கொஷின். ஸோ அதுக்கான ஆன்சர் என்னென்னா தயையுள்ள சத்தியம். தயையுள்ள சத்தியம். ஓகே குட்டீஸ், இப்போது நம்ம ப்ரோக்ராமோட எண்டுக்கு வந்தாச்சு. ஓகே, இதே மாதிரி நீங்கள் பைபிளை ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கணும், சரியா? அப்போ தான் பைபிள்லேருந்து கேட்குற எல்லா கொஷின்ஸ்க்கும் உங்களால் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ஓகேவா? இதே மாதிரி வேறு சில கொஷின்ஸோடு நாங்கள் உங்களை நெக்ஸ்ட் வீக் மீட் பண்ணுறோம். அண்டில் தென் பாய். என்ன குட்டி, சண்டே ஸ்கூல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? டான்ஸ், ஸ்டோரி எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சுல்ல? எவ்வளோ பேர் இன்ட்ரெஸ்டாக கேட்டிங்க? ஓ, நிறைய பேர் கேட்டிங்களா? சரி, இப்போ நம்ம சண்டே ஸ்கூல் எண்டுக்கு வந்துட்டோம். நம்ம எப்படி ஸ்டார்டிங் ப்ரேயர் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி எண்டிங்க்கும் நம்ம ப்ரேயர் பண்ணி முடிச்சிடலாம் இல்லையா? எல்லாரும் நீல் டவுன் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ராஜா, அப்பாவுமே ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. அப்பா ஆவியானவர், அப்பா இந்த ஆன்லைன் சண்டே ஸ்கூலில் நீங்கள் அசைவாடினீரப்பா. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூலில் ஒரு பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசிர்வதிங்க. அப்பா இந்த ஆன்லைன் சர்வீஸில் எத்தனை பிள்ளைங்க கலந்துக்கிட்டாங்களோ அத்தனை பிள்ளைங்களையும் நீங்கள் ஆசிர்வதிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, பாடல் மூலியமாகவும் அவங்க கற்றுக்கிட்ட வசனத்தின் மூலியமாகவும் ஆண்டவரே அவங்களுக்குள்ள ஆண்டவரே எல்லா விதமான பிரச்சனைகள் சரியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, அந்த பிள்ளைங்க கற்றுக்கிட்ட வசனத்தை அவங்க வாழ்க்கையில் ஆண்டவரே யூஸ் பண்ணிக்க ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, கலந்துக்கிட்ட ஒரு பிள்ளைங்களையும் ஆண்டவரே உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். ஆண்டவரே, பிள்ளைங்களுக்கு பாதுகாப்பாய் ஆண்டவரே உங்கள் தூதர்கள் இருக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, பிள்ளைங்க இப்போ கலந்துக்கிட்ட பிள்ளைங்களை காட்டிலும் ஆண்டவரே வரும் நாட்களில் இன்னும் அதிக பிள்ளைங்க கலந்துக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, இந்த சண்டே ஸ்கூலை ஆசீர்வதித்ததற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. எல்லாவற்றையும் நேர்த்தியாக நீங்கள் எங்களுக்கு செய்து கொடுத்தீர்களே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, இதை முற்றிலுமா உங்கள் கரத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஆவியானவர் நீங்கள் மட்டுமே மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தினாலே ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன்.